இங்க நடக்கிறது என்ன பாருங்க. இத்தனை பேரே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம எந்திரிச்சு போறாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கணும். தாவேக ஆட்சி அமைத்த பிறகு ஆவடி மாநகராட்சியில் முதல் மாமன்ற கூட்டம் நடைபெற்ற நிலையில் 48 வார்டுகளிலிருந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் மேகலா மேயர் உதயகுமாரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திமுக உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. தங்களுக்கு திட்டமிட்டு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று காங்கிரஸ் உறுப்பினர்களும் திட்டமிட்டு பிரச்சினை செய்வதாக திமுக உறுப்பினர்களும் மாறி மாறி புகார் தெரிவித்ததால் மாமன்ற கூட்டத்தில் ரகளை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 5 மாசமா என்னுடைய வார்த்தை பிரச்சனையை நான் எப்படி சொல்றது? தமிழக முதல்வர் அவர்களே, திரு ஸ்ரீ ஜோசப் விஜய் சார், இங்க நடக்கிறது என்ன பாருங்க. இத்தனை பேரே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம எந்திரிச்சு போறாங்க. நான் பேசணுங்கிறத சமிக்கை மூலமா பலமுறை எந்திரிச்சு நிக்கிறேன். உட்காருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல. என்னுடைய மக்களுக்கு கேட்கக்கூடிய பிரச்சனைய வேற யார் கேட்பா? எடுத்து போறாங்க. ஏன் தரமாட்டேங்க சொல்லாமே நான் பேச எந்திரிச்சு நிக்கிறேன். கூட்டம் நிறைவேறது எழுந்து போறதுக்கு என்ன காரணம் எனக்கும் தெரியல. அதெல்லாம் நான் கேட்கிறேன். என்னுடைய வார்டு மக்களுக்கு உள்ள பிரச்சனையை பத்தி பேசதானே நான் கூட்டத்துக்கு வந்தேன். எனக்கு வாய்ப்பே கொடுக்காம எழுந்து போறது எந்த வகையில நியாயம்? சிஎம் சார், இது தப்பு. சிஎம் சார், ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு இவங்க வாய்ப்பு கொடுக்கணும். நான் ஏதாவது தவறா பேசுறேன், எழுந்து நிற்கும் போதே எழுந்து போனா இத்தனை பேர் கூட்டத்தை வெளிநடப்பு பண்றாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? பேச பேச தேதியில போடுறீங்க சார். ஏன் சார் பேச வாய்ப்பு சார்? பேச ஏன் வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லுங்க சார். பேச வாய்ப்பு கொடுக்காததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க மேயர் சார். तब शुभ नामे जाहे, तब शुभाशिष मागे, ब्राहे तब से गादा, जन गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. வாய்ப்பு கொடுக்கணும் மட்டும் சொல்லுங்க மேயர் சார். என்ன காரணம்? இவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க தவறா எல்லா மீட்டிங்லயும் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் தான் பேசுவாங்க. மீட்டிங் முடிச்சு பேசுறாங்க. இது தவறான தகவல். இது நீங்க பேச ஆரம்பத்தில் பேசிருக்கலாம். ஞாபகம் வைக்கிறீங்க, தப்பு. உறுப்பினருக்கும் எத்தனையோ
எனக்கு மேயர் ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னு கேக்குறேன். கவுன்சிலர்ஸ் பதில் சொன்னா நான் என்ன பண்றது? இல்லப்பா பழைய போடணுன்றதுக்காக பழைய ஆட்சி எல்லாருமே சமம்தான். உடனே பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு வேணும்னே செஞ்சு 2 மணி நேரம் சான்ஸ் கொடுத்தோம். எனக்கு தான் சான்ஸ் கிடைக்கல. நான் என்ன பண்றது? 2 மணி நேரம் சான்ஸ் கொடுத்து ஏன் பேசல? வேணும்னே சதி பண்ணிட்டு மீட்டிங் முடிச்சு தேசிய அனௌன்ஸ் பண்ண போயிட்டு மேயர் ரசிகப்படுத்துறாங்க. உடனே வந்து போராட்டத்துல உட்காந்துருவாங்க. ஒன்னோட கேக்குறேன், நீங்க பண்ண விஷயம் ரைட் ஏத்துக்கிறோம். இட்ஸ் a ஜியோ. அதுபடி தான் நீங்க கொண்டு போயிருக்கீங்க. இதை யார்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்க? நீங்களா முடிவெடுத்து பண்ணதுக்கு பேரு மொத்தமா ராஜா போட்டு போயிடலாமா? நீங்களா முடிவெடுத்து செய்யறதுக்கு எதுக்கு கவுன்சிலர் பேரு? நீங்களா முடிவெடுத்து ஜியோ பண்ண டேபிள் வச்சு நீங்க கைது போடுறதுக்கு கண்ணு முடிவு கைது போட்டு போக முடியாது. அது மாதிரி யாரும் டிஸ்கஷனுக்காக தான் கவுன்சில் மீட்டிங்ல சார் எல்லா கார்பரேஷன் சரி கார்பரேஷன் எல்லாம்